வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் 2 டைப்பில் வீடியோ பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன மாடல் பார்த்தோம் அப்படின்னா, 2 பேர் தனித்தனியாக வேலை செய்கிறத சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதையும், செகண்ட் டைப்பில் 2 பேரும் சேர்ந்து செய்கிறத சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆள் செய்கிறத சொல்லிவிட்டு இன்னொருத்தர் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அந்த 2 இடத்துலையுமே என்ன பார்த்துருந்தோம்னா, அதே விஷயங்களை குழாய் வச்சு கேட்கும்போது, தொட்டி குழாய் வச்சு கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது டைப் 3. டைப் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். ஏபிசி மூவரும் ஒரு வேலையை 3, 6, 10 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ 2 பேர் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே 2த்தையும் பெருக்கிடுவோம், மேலே ப்ளஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 3 பேர் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 3த்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். வேற ஒரு விதத்துலையும் போடலாம், ஆனால் பெரிய நம்பராக இருந்தால் அந்த மெத்தடு கஷ்டமாக இருக்குன்றதால நீங்கள் எல்சிஎம் டாப்பிக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 6, 10 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3த்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 10 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3த்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. அப்போது கீழே 30 போட்டுடுறோம், மேலே ஒவ்வொரு நம்பரும். இப்போ 3 எதால் பெருக்குனா 30 வரும்? 10ஆல். அப்போ மேலே 10 ப்ளஸ் 6 எதால் பெருக்குனா 30 வரும்? 5ஆல். 30 இல்லையா? அப்போ மேலே ப்ளஸ் 5 ப்ளஸ் 10 எதால் பெருக்குனா 30 வரும்? 3ஆல். அப்போ ப்ளஸ் 3. புரியுதா? அப்போ 10 5 15, 15 3 18, 18/30. அங்கே சொன்ன மாதிரியே தான், கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிட்டு தலைகீழாக மாற்றிடலாம். 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 3 18, 5 30. ஸோ 3/5 தலைகீழாக எழுதுகிறோம் அப்படின்னா 5/3. பாருங்கள், 5ல் எத்தனை 3 இருக்குது? 3, மீதி 2. அப்போது 1, 2/3 நாட்கள். எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2/3 நாட்கள். புரியுதா? 3 பேர் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அடுத்து இதில் 2வது கேள்வி பாருங்கள். ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை ஏ மட்டும் 12 நாட்களிலும் பி மட்டும் 18 நாட்களிலும் முடிக்கிறார்கள் எனில் சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, முதல்ல 3 பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாங்க. ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு, பி எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. டைப் 2லேயே சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்குறாங்கனாலே என்ன பண்ணணும்? மொத்தத்திலிருந்து மைனஸ் பண்ணணும். அதே தான் இங்கேயும். இங்கே 3 பேருங்கிறதால எல்சிஎம் எடுக்கிறோம். பாருங்கள், 4, 12, 18 எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சதுன்னா அப்படியே எல்சிஎம் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய இந்த டா மெத்தட் போட்டு போடலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம் பாருங்கள். 2 4, 6 2 12, 9 2 18. 3ஆம் வாய்ப்பாடு 2 அப்படியே வந்துடும். 3 6, 3 9. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா 1 1, இந்த 3 அப்படியே வந்துடும். அப்போ 2 4, 4 3 12, 12 3 36ங்கிறது எல்சிஎம். இதுக்கான எல்சிஎம் 36. ஒவ்வொரு நம்பராக 4 எதால் பெருக்குனா 36 வரும்? 9ஆல். அப்போ 9. இது 3 பேரும் சேர்ந்து செய்கிறது. தனித்தனியாக சொல்லியிருக்க 2த்தையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அப்போ மைனஸ் பண்ணிடணும். 12 3ஆல் பெருக்குனா 36. அப்போ 3 மைனஸ் பண்ணிடுறோம். 18 2ஆல் பெருக்குனா 36. அப்போ 2 மைனஸ் பண்ணிடும். பாருங்கள், 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. அப்போ 4/36 கேன்சல் பண்ண முடியுமா? ஒரு நாள் 4, 9 நாள் 36. தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 9/1. அப்போ சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 9 நாட்கள். சரியா? அடுத்தது 3வது கேள்வி. இந்த கேள்வி பாருங்கள். ஏபி இருவரும் 12 நாட்களில் வேலையை செய்து முடிப்பர். பிசி 15 நாட்கள், சிஏ 20 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இங்கே பார்த்தீங்கன்னா அதே 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 2 ஏபி பிசி சிஏ. அப்போ முதல் கேள்விக்கு பண்ண மாதிரியே பண்ணுங்கள். கடைசியாக மட்டும் ஒரு வேலை செய்யணும், நான் சொல்கிறேன். 12 15 20 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 60. 12 எதால் பெருக்குனா 60 வரும்? 12 60. 15 4ஆல் பெருக்குனா 4 5. 20 3ஆல் பெருக்குனா 3 2. அப்போ 5 4 9, 9 3 12/60 கேன்சல் பண்ணால் 12 12, 12 60. அப்போ 1/5 தலைகீழாக எழுதணுன்னா 5/1. ஸோ 5. ஆனால் ஆன்சர் 5ன்னு நிறுத்தக்கூடாது. முதல் கேள்வி ஏபிசின்னு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இங்கே கொடுக்கும்போது ஏபி பிசி சிஏன்னு 2 பேராக கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் வந்த ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 10. ஸோ வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாட்கள் ஆகும். நம்ம புரியுதா? முதல் கேள்வி 3வது கேள்வி 2யும் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷனில் ஏபிசியை தனித்தனியாக கொடுத்துருந்தோம். இங்கே 2 பேராக சேர்த்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்த ஆன்சரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கணும். சரிங்களாமா? அடுத்ததாக 4வது கேள்வி. ஏ மற்றும் பி ஆகிய இரு குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 5 மற்றும் 6 மணி நேரங்களில் நிரப்பும்.
சி அத்தொட்டியை 12 மணி நேரத்தில் காலி செய்யும் 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இங்கேயும் 3 குழாயை வச்சு சொல்லியிருக்காங்க. 3 வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் எல்சிஎம் எடுத்துடலாம். சரியா? அப்போ இங்கே எல்சிஎம் 5, 6, 12 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60. சரியா? அப்போ பாருங்கள், 5 எதால் பெருக்குன்னா 60 வரும்? 12ஆல். 6 எதால் பெருக்குன்னா 60 வரும்? 10ஆல். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 3வது குழாய் தொட்டி என்ன பண்ணுது அப்படின்னா காலி பண்ணுது. நம்ம ஏற்கனவே டைப் 2லேயே சொல்லியிருக்கோம். காலி செய்யுது அப்படின்னாலே என்ன பண்ணணும்? மைனஸ். சரியா? அப்போ 12 எதால் பெருக்குன்னா 60 வரும்? 5ஆல். 5 12 10 22. கரெக்டாக? 22ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 17/60. வந்த ஆன்சர் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும். அப்போ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 60/17. ஒன்று ஆன்சர் அவங்க 60/17ன்னு அப்படியே விட்டுருக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணியிருக்கலாம், அதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி கொடுத்துருக்கலாம். 60ல் எத்தனை 17 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 17 இருக்குது. கரெக்டாக? 3 17 51ன்னு வந்துடும். மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 60ல் 9 இருக்கும். அப்போது 3 9/17 மணி நேரம் இவ்வளோ நேரம் ஆகும். நம்ம புரியுதுங்களாமா? கேன்சல் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம், பண்ணாத மாதிரி இப்படி பின்னமாக வரது மாதிரியும் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது 5வது கேள்வி. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி நிரம்ப அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? இப்போ இங்கே பாருங்கள், 2 குழாய் தனித்தனியாக 30 நிமிஷம். அதாவது என்ன அர்த்தம்னா 30,30ன்னு அர்த்தம். அவங்க அதுதான் ஒரே இதுவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா 30 நிமிஷத்தில் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக, அதாவது அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ 30 30 24. அப்போ இந்த 3 நம்பருக்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம். 3க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 120. ஆல்ரெடி எல்சிஎம் எடுக்கிறதுலாம் எப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அதையும் எல்சிஎம் HCFையும் தனி டைப்பாக ஒரு 5-6 டைப் வச்சு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அதில் நம்ம இந்த ஐடியாலாம் சொல்லியிருப்போம். இப்போ பாருங்கள், முன்னாடி சொன்னது மாதிரியே தான் இந்த 2 குழாயும் தொட்டியை நிரப்புது. அப்போ ப்ளஸ் பண்ணிக்கலாம். 30 3 12 அப்போ 4 ப்ளஸ் இதுவும் 30 தான், 3 12. ஆனால் இந்த குழாய் தொட்டி என்ன பண்ணுதுன்னா காலி பண்ணுது, அதனால் மைனஸ் பண்ணுறோம். 24 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 120. கரெக்டாக? அப்போ 4 4 8 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3 3/120. கேன்சல் பண்ணால் 1 3 3 4 3 12 1/40. தலைகீழாக எழுதுனா 40/1. அப்போ அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 40 நிமிடங்கள். ஆப்ஷன் பி. நம்ம புரியுதுங்களாமா? ரொம்ப சிம்பிளான விஷயம் பாருங்களேன். இவ்வளோ தான் தேர்ட் டைப். அப்போ தேர்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் 3 பேரை வச்சு கொடுப்பாங்க. அந்த 3 பேரையும் தனித்தனியாக கொடுத்தாலும் சரி தான், 2 பேராக சேர்த்து கொடுத்தாலும் சரி தான், 3 பேரையும் சொல்லிவிட்டு ஒருத்தரை தனியாக கேட்குறாங்கன்னாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம் இந்த 5 கேள்விகளில் பார்த்துட்டோம். சரியா? அடுத்ததான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 10 மணி மற்றும் 12 மணி நேரத்தில் நிரப்பக்கூடியவை. மேலும் 3வது குழாய் முழு தொட்டியையும் 20 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடியது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் தொட்டி முழுவதும் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 2 குழாய் தொட்டியை நிரப்புது. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது 2த்தையும் ப்ளஸ் பண்ணணும், 3வது மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், பார்க்கலாம். 2வது கேள்வி. ABC இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவைகள் முறையே 24 6 12 நாட்கள். மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் கால அளவு. இது 2வது கேள்வி. 3வது. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30, 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? இது ஒரு 2-3 முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. டெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2012 நடந்த 14 நடந்த டெட்டில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ மொத்தமாக உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு நான் ஒரு 3 கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதில் நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.